வந்தே மாதரம். தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை அனைவருக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு படிக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள், பள்ளி மாணவ மாணவர்கள் மத்தியில போதை கலாச்சாரம் தலைதூக்கி இருக்கு. இது திட்டமிட்டு நம்ம நாட்டு மேல நடத்தப்படுகின்ற ஒரு ஜிகாதியாவே நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா, பல இடங்கள்ல பிடிபடுறவர்கள் இதை ஏதோ ஒரு சாரார் என்று நம்ம நினைக்க கூடாது. அது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற செயலா நம்ம யோசிக்கணும். என்ன காரணம்னு கேட்டா, இப்போ சமீபத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல நிறைய இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில போதை கலாச்சாரம் தலைதூக்கி இருந்தது. அதுக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு அங்கே தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. ஆரிஃப் அகமது என்ற 32 வயது இளைஞர் கீழரத வீதியில சிட்டி மெடிக்கல்ஸ் என்ற ஒரு மெடிக்கல் நடத்திட்டு வர்றாரு. அவரை கைது செய்யறாங்க. 15,000த்திற்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. போதை ஊசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இங்க ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இந்த போதை மருந்து, போதை ஊசிகள் எங்கிருந்து வருது, அது எப்படி உள்ள இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க, எந்த முறையில இந்த மருந்துகளை மாணவர்கள் மத்தியில கொண்டு செல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். குறிப்பா பள்ளிக்கூடங்கள் அருகில இருக்கக்கூடிய, கல்லூரி அருகில இருக்கக்கூடிய கடைகள்ல மறைமுகமாக இந்த போதைப் பொருள்கள் விற்கப்படுவதா சொல்றாங்க. அதே போல கல்லூரிக்குள்ள பழைய மாணவர்கள் என்ற போர்வையில சென்று இந்த போதைப் பொருள்கள் விற்பதாகவும் தகவல் வந்திருக்கு. போதை கலாச்சாரம் என்பது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னு கேட்டா, போதை உட்கொள்ளக்கூடிய மாணவன் தன்னுடைய சுயநினைவு இருக்கிறான். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பாட்டியும் தாத்தாவும் கொன்றுவிட்டு காவல் நிலையத்துல சரணடைகிறான் போதையில ஒருத்தன். 3 இளைஞர்கள் நேற்று திருவாரூர்ல ஒரு கார்ல வந்துட்டு இருந்தவங்க லேசா அந்த போக்குவரத்துல உரசுன காரணத்துக்காக கஞ்சா போதையில எட்டி காலில் உதைக்கிறாங்க. அந்த கண்ணாடி உடைக்கப்படுகின்றது. இது போல பல சம்பவங்களை நம்ம சொல்லலாம். ஏனென்று கேட்டா, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில போதை போனா என்னாகும்? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி நம்மளுடைய தர்மம் சொல்லுது, சனாதன தர்மம். நம்மளுக்கு பெற்ற தாய் தந்தை, நம்மளை கல்வி கற்றுக்கூடிய ஆசிரியர், நமக்கு தொழில் செய்ய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அனைவருமே நமக்கு குருவா பார்க்கிறோம். அடுத்தல இறைவனா வச்சிருக்கோம். இந்த மாதா பிதா குரு தெய்வத்தை இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, போதைக்காக கொலையும் கூட செய்கிறார்கள். அடுத்தது மாணவர்கள், ஆசிரியர்கள் ஏன் நீ போதைய இருந்துட்டு இங்க வந்திருக்கிற, ஏன் கஞ்சா குடிக்கிற, ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு கேட்டா மாணவர்கள் உடனடியா வாதியார்கள் அடிக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டுடைய கலாச்சாரம், பண்பாடு சீரழியுது. மாணவர்கள் மத்தியில போதை கலாச்சாரம் வளர்ந்துச்சுன்னா இந்த நாட்டின் மீது பற்று இருக்காதவர்களுக்கு இந்த நாட்டின் மீது வெறுப்பு ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீது வெறுப்பு ஏற்படும். அதே போல தாய் தந்தையை மதிக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்களை மதிக்க மாட்டாங்க, பெண்களை மதிக்க மாட்டாங்க. இந்த போதை கலாச்சாரத்தினால எல்லா இடத்துலையும் கலவரம் ஏற்படுது. அவர்கள் விளையாடக்கூடிய இடத்துல போதை அணிஞ்சிட்டு போய் தகராறு பண்ணி மட்டையால் அடிச்சு கொள்றாங்க, இரவுல போய் தாக்கி கொள்றாங்க, சாதாரண கிரிக்கெட் விளையாட்டுலையும் கூட. அதே போல பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன வாய் தகராறு ஏற்படுதுன்னா போதை அணிஞ்சிட்டு வீட்டுல போய் வெட்டுறாங்க. இது தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. சரி, தென் மாவட்டம் மட்டும் அப்படி இருக்கான்னா தமிழகம் முழுக்க இந்த போதை கலாச்சாரம் இருந்து கொண்டு இருக்கு. இந்த போதை கலாச்சாரத்தை இப்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கமானது தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இளைஞர்களையும் இளைஞிகளையும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளையும் கல்லூரி மாணவர்களையும் பாதுகாக்கும் கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்து தேசிய இயக்கம், ராமசிவகுமார். தமிழகம் காப்போம், தர்மம் காப்போம். வெல்க பாரத அன்னை. வந்தே மாதரம்.